மயில்சாமி அண்ணாதுறையிலிருந்து சிவத்திலிருந்து எல்லாரும் தாய்மொழி கல்வியில் கற்றவர்கள் தான். நீ என்ன தொடக்க கல்வி தமிழில் இருக்கணும் அப்படின்னு. வேற இருக்க அண்ணாட்டை வந்து 8ஆம் வரைக்கும் தமிழ் படித்தா போதும். அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புறம் தேடிக்கிட்டு இருக்கான். எங்கள் ஐயாவுக்கு தெரியும், தமிழ்துறை பேராசிரியர் எங்கள் ஐயா இருக்காங்க, ஞான சம்பந்தம். என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம், அவருடைய நண்பர். அவரை விட வரலாற்று ஆய்வறிஞனும் என்ன சொல்றது தொல்பொருள் ஆய்வறிஞனும் தமிழறிஞனும் கிடையாது, அவருடைய மாணவன். நான் சொல்றேன் கேளு, முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். பொழிப்புரை தேடக்கூடாது என்று பாக்களை எழுதிய பெருமகன் நம்முடைய பாட்டன் பாரதி தான். நேரடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு வந்துட்டான். மற்ற எல்லா பாக்களுக்கும் சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் பொழிப்புரை. அப்ப பேரங்க அண்ணா சொல்றாங்க, முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே பொழிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா 8ஆம் போட நிக்கலாம்னே, தமிழ் ஒரு பெருங்கடல், நீ கரையோடு நின்னா போதுன்றியேங்கிறார். மதம் பரப்பத்தான் வந்தான் ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவன், மதம் பரப்பத்தான் வந்தான் ஜி போப்பு. இந்த மக்களோட தொடர்புக்கு தமிழில் படிச்சு பேசினா தான் புரிய வைக்க முடியும்னு தமிழ்ல பேச கத்தா. தமிழின் ஆழம் அவனுங்க ஆழ இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் தான் தேம்பாவணி எழுதுனா, இவன் தான் திருவாசகத்தையும் திருக்குறளையும் மொழிபெயர்த்தான். தமிழ் மாணவன் இங்கே உறங்குறான்னு சொல்லிட்டு போனா, இங்கே பேசிய ஒரு தங்கச்சி சொல்லுது, என் மொழியில் இல்லாத என்ன இருக்கு உலகத்திலே உன் மொழியில் பாரு. இங்கே கிறிஸ்தவத்துக்கு வேணுமா தேம்பாவணி, இஸ்லாத்துக்கு வேணுமா சீராபுராணம், இந்துக்கு வேணுமா எது ராமாயணம் கம்பராமாயணம், வேற எதுக்கு பௌத்தத்துக்கு வேணுமா எழுதினவனே சிலப்பதிகாரத்தை எழுதினவனே அவன் சமணத்துறவி தான். பௌத்தத்துக்கு வேணுமா மணிமேகலை, சமணத்துக்கு வேணுமா சமணத்துறவி இளங்கொடி எழுதிய சிலப்பதிகாரம். எல்லா சமயங்களுக்கும் தமிழில் காப்பியம் இருக்கு, இலக்கியம் இருக்கின்றால் உலகில் ஒரே மொழியில் தான் இருக்கு. மற்ற மொழிகள் எல்லாம் உலகில் பிற மொழிகளின் துணையின்றி இயங்க முடியாது. இந்திய பெருநிலத்தில் எந்த மொழியும் இயங்க முடியாது. இப்ப சினிமானா பிக்சர்லும் சினிமாலும் தான் எல்லா இடத்துலையும். ஆனால் எனக்கு திரைப்படம்னு ஒன்று இருக்கு. இது எல்லா இடத்துலையும் மைக் தான் தம்பி, ஆனா எனக்கு ஒளி வாங்கி இருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஸ்பீக்கர் தான் தம்பி, எனக்கு ஒளி பெருக்கி. இது எல்லா இடத்துலையும் லைட் தான் தம்பி, எனக்கு இது விளக்கு. இது வந்து கேமரா தான், எனக்கு ஒளிப்பதிவு கருவி. அது சேர் தான், எனக்கு நாற்காலி. இது டேபிள், எனக்கு மேசை. உலகத்திங்க வர இது லேப்டாப், எனக்கு மடிக்கணினி. அது கம்ப்யூட்டர், கணிப்பொறி. எல்லாவற்றுக்கும் இது செல்போன், அலைபேசி, செல்லிடபேசி, கைபேசி, எல்லாவற்றுக்கும் தமிழில் உயிர் சொல், கலை சொற்கள், வேர் சொற்கள் இருக்கு தம்பி. ஆங்கிலத்தில் அரிசி ரைஸ் தான் தம்பி, நெல் ரைஸ் தான் தம்பி, சோறு ரைஸ் தான் தம்பி. எனக்கு நெல் அரிசி சோறு 3 சொல் இருக்கு தம்பி. அதனால தான் சொல் தமிழா சொல், சொல் தமிழா சொல். உனக்கு சித்தப்பா அங்கிள், பெரியப்பா அங்கிள், மாமா அங்கிள், எனக்கு ஒரே அங்கிள் தான். ஏன் நீ ஜங்கிள்? எனக்கு பாரு எனக்கு பாரு சித்தப்பா பெரியப்பா மாமா, எனக்கு 3 சொல் இருக்கு. உனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை, எல்லாத்துக்கும் ஆண்டி தான். எனக்கு இல்லாத என்ன இருக்கு? ஏன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, தாழ்வு மனப்பான்மை இருக்கு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காது. நீ சொல்லி என் உடன் பிறந்தானே, தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எனக்கு உயிர் என்று அதை சொல், உறக்க சொல், சொல் தமிழா சொல். நான் தமிழன் என்று சொல், என் தாய்மொழி தமிழ் என்று சொல். நீ சொல்லல. மொழி ஆய்வறிஞர், அமெரிக்க மொழி ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோர் எழுதுகிற மாணவர்கள்ட்ட ஒரு வெள்ள பலகையில வலைவெளியில் தட்டிப்பார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று எழுதுகிறார். ஆதியில் காடுகள் மனிதன் உழைக்கத் தொடங்கிய போது அவன் உழைப்பிலிருந்து உருவானது மொழி. காடுகளில் உழைக்கும் போது தொலைதூரத்தில் இருக்கிறவனை அழைக்கிறதுக்கு ஏ ஓ ஆ என்று எழுப்பினான். அந்த ஒலிகள் இன்றும் தமிழில் அப்படியே இருப்பதால் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையிருக்கிறார். ஓடு பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு, ஒன்னால முடியாது. எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளணும்னு நீ ஏதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையில் இருந்தான் பிறகுது. ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிலைமை வந்துச்சுன்னா ஆளுவான். இங்கே ஒரு தம்பி பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கரா இருந்து பிரதமரை உருவாக்கினார் அப்படின்ட்டு. அவர் லாகூர் சாஸ்திரி அவர் தான் தேர்வு பண்றார், நேரு இறந்த பிறகு. அதுக்கப்புறம் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையாரையும் அவர் தான் தேர்வு பண்றார். அப்போ பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து போன தலைவர்கள், ஐயா ஐயா எதுக்கையா எல்லாரையும் அவங்களை இவங்களெல்லாம் தேர்வு பண்ணி நிறுத்திட்டு நீங்களே நின்னா என்னங்கய்யா? நம்ம சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான். அது நான் இவனுக்கு போடுன்னு சொன்னா போட்டுருவான், ஆனால் நான் நின்னா போட மாட்டான். ஒரு காலம் வரும், தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆகச்சிறந்த மாநிலமாக உயர்த்தினால் இந்திய பெருநாடு தமிழ்நாடு போல சிறந்து விளங்க என்ன செய்யலாம் என்றால், அந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சரிடத்துல இந்திய பெருநாட்டை கொடு என்கிற நிலை வருவது. இவ்வளவுதான், இதுல போட்டு குழப்பிக்காத நீ. ஆனா இங்கே திராவிட மாடலை பின்பற்றுனா என்ன? ஓட்டுக்கு 500, அதை எல்லாரும் பின்பற்று. வாக்குக்கு காசு வாங்குற நிலையை ஒழிக்காம நம்ம பேசுற எந்த சீர்திருத்தம், எந்த முற்போக்கு எதுவும் வேண்டாம். அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அது எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. இங்க என் தம்பி இருக்கிறப்ப எங்க ஐயாவும் சொல்ல மாட்டாங்க. எங்க ஐயா ஞான சம்பந்தத்துக்கு உங்களுக்கு தெரியுமில்ல,
இப்போ இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நேரம் குறைவு. எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் முன்னாடி இருக்கும்போது பள்ளிக்கூடத்து பேராசிரியர் பாடம் எடுத்துக்கும் போது குரலை சொல்லி இன்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நான் நன்மை செய்து விடார், சொல்லுப்பா இந்த குரலை சொல்லுப்பா. அவன் எந்திரிச்சு ஐயா இன்னொரு தடவை சொல்லுங்க, என்னப்பா இன்னார் செய்தார் ஒருத்தர், அவர் நான் நன்மை செய்து விடார், சொல்லுப்பா. ஐயா என்ன ஒரே ஒரு தடவை, ஏய் என்னப்பா நீ, எங்கள் வாத்தியாரெல்லாம் ஒரு தடவை அந்த குரலை சொன்னால் அப்படியே மனசில் வச்சு திருப்பி சொல்லுவோம். அவன் உங்களுக்கு யாரும் நல்ல வாத்தியார் பாடம் எடுத்திருக்காரு ஐயா. அப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது சின்ன சின்ன பசங்க 3 வயசு இந்த பேச வந்த பருவத்தில் இருக்க பசங்களாம் உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துருந்துருக்கான். பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்தோடனே போங்க 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 அப்படின்னு அனுப்பிவிட்டுமா. போகும்போது 3 வயசு பசங்க 2 பேர் போயிட்டு போகிறாங்களா, என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. யாரு ஐயா சொல்கிறாங்க, 3 வயசு பையன் சொல்கிறான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லைன்னு போயிட்டு போகிறேன். அரசியலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு என் அன்பு பிள்ளைகள் தெரியல. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு அண்ணனா ஒரு மூத்தவனா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து விண்கலை இத்தனை மணிக்கு ஏவப்படணுங்கிறது முடிவு செய்தது அரசு. அந்த அரசை முடிவு செய்தது அரசியல். ரஷ்யா உக்ரைனில் இத்தனை மணிக்கு தாக்குதல் நடத்தணும் முடிவு செய்தது அரசு. அந்த அரசை தீர்மானித்தது எது? அரசியல். அப்போ அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு கருத்து. அண்ணல் காந்தியடிகள் அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுன்றார். லெனின் இன்னொரு மடி மேல என்ன சொல்றார், ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுன்றார். பிளாட்டோ என்ன சொல்றார், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அருவருக்கியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். அதான் இப்ப நேரிட்டுச்சு. வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, காற்று நிரப்பி விடுங்கிற அமாசத்தும். அப்ப கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். நீங்கள் படித்தவர்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று விலகுகிறீர்கள், அதுதான் நாட்டுக்கே பிரச்சனையாக மாறிவிடுகிறது. நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், எங்கிருந்து ஒழிப்பாய்? உன் உள்ளத்தில் இருந்து ஒளி. நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரான. ஒவ்வொருவரும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிர். ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். இந்த உலகத்தை நீ எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு. இதான் கோட்பாடு. நான் சரியா இருக்கேன், நீ சரியா இரு, அவர் சரியா இருக்கட்டும், அவர் சரியா இருப்போம், நாம் சரியாக இருப்போம், நாடு சரியாயிரும். இதை புரிஞ்சுக்கணும். அரசியல் வேணாம்னா இப்படி காலையில் நீ பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற தேநீர், படிக்கிற செய்தித்தாள், படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், உன் வாழ்க்கையில் பிறப்பு சான்றிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அப்போ உனக்கான அரசியலை நீ தீர்மானிக்கலன்னா அப்படி ஒன்று கணிச்சுக்க. அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச் சிறந்த கல்வியே இல்லை. படித்தவன்லாம் வெளியில் போயிட. எங்கள் ஐயா சொன்னாங்க பாரிவேந்தர், 10 பேருக்கு மேலே படிப்பே இல்லாதவன் தான் அமைச்சராக இருக்கிறான்ட்டு. நீ அவனை கொண்டு விட்டினா என்ன பண்ணுவான்? தர்மாக்கோல் தான் விடுவான். அப்போ நீ ஒன்றும் பண்ணுவான். நீ இங்கே உட்காந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? வெப்பத்தை தடுக்க தர்மாக்கோல் விட படுத்தி போட்டுதான். முதல்ல நமக்கு ஒரு திமிர் இருக்குது, அந்த திமிரில் தான் நிமிர் வரும். சும்மா போட்டு எல்லாம் பாய்ந்து தெரியாது. இதெல்லாம் நமக்கு ஒரு குற்ற உணர்வு என்னென்னா, நம்மளால் முடியாது, நம்மளால் இது ஆகாது. உனக்கு ஒரு சொல்லுங்கள், நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு பொன்மொழி தமிழனுக்கு தான் இருக்கு. நேரம் பொன் போன்றதுன்னு கற்பிச்சவன். இந்த பொண்ணு வேணா இன்னொரு பொண்ணு வாங்கிக்கலாம். நேரம் பொன் போன்றதுன்னு எவன் சொன்னது? நேரம் உயிர் போன்றதுங்கிறான் வெள்ளக்காரன். நீ டைம் இஸ் கோல்டுன்னு படிச்சுட்டு இருக்க. நேரம் உயிர் போன்றது, போனா வராது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுல தான் நீ செத்த. நீ இப்ப என்ன செய்யணும்? எக்கரைக்கு இக்கரையே பச்சை. அவன் மின்னுவதெல்லாம் பொண்ணல்லங்கிறான், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற. நீ பச்சையில தான் நிக்கிற, ஆனா அந்த பச்சை நல்லா இருக்கேன்னு இதுலதான் நீ தோற்ற. இங்க பாரு, ஜூலியஸ் சீசர் சொல்றான், உன்னுடைய தகுதியை ஒருவன் எழுந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ சொல்லிடுறான், நான் ஆக சிறந்தவன் என்று நீ சொல்லிருன்றான். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம். உலகிற்கு அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்து கொடுத்த இனம் நாம். அது நல்லா கொஞ்சம் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும் என்று 1800 ஆண்டுக்கு முன்னாடி தடுப்பணை கட்டி வேளாண்மைக்கு பயன்படுத்தி பெரும்பாட்டன் கரிகால் பெருவளத்தானின் பேரனும் பேத்திகளும் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். எதனுடைய நிழலும் கீழே விழும். தஞ்சை பெருவுடையார் கோயிலின் நிழல் கீழே விழுதா பாரு. எப்படி கட்டிருப்பான் பாரு உன் பாட்டை. எவடா இந்த கற்களை மேலே ஏற்றிருப்பான்? இன்னைக்கு வேணா விசை எண்ணி இருக்கு, தூக்குறான், ஓடுறான். அப்ப எப்படி ஏற்றிருப்பான்? உனக்கு என்ன தண்ணின பெருமை அறியாம தாழ்ந்து விழுந்து போனேன் நீ.